வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரெசல்மனியாக்கார நாட்கள் ரொம்பவே குறுகிய நாட்களில் தான் இருக்குது. பார்லிமெண்ட் தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. எப்பா ஸ்டோரிக்கு கனெக்ட் ஆகுதே அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் விஷன் டீமில் இப்போ யாருமே இல்லை. அவர் எதுக்கு அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்குது. மோதுனா லோகன் பால் ஆஸ்தின் தேரி கூட தான் மோதணும். ஆனால் இப்போ நமக்கு திடுக்குறன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. அதாவது சாதாரண ரெசல்மனியாவை பீஸ்ட் ரெசல்மனியாவை ஆக்கிறதுக்கான அந்த ஸ்டோரி. அதை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மூலியமாக தினமும் ஒரு ரெஸ்லிங் சைக்கிளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், இந்த வருஷம் ரெசல்மனியா அப்படிங்கிறது பீஸ்ட் ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பிராக் லெஸ்னர் நீண்ட வருஷத்துக்கு அப்புறமா ரெசல்மனியாவில் சண்டை போடுறாரு. அவருடைய மேட்ச் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு டவுட்டு. இப்போது செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி மேனாக வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டையே அட்டாக் பண்ணியிருப்பார். இது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பேருக்கு ஷாக்கிங்காகவும் இருந்தது. நான் இல்லைன்னு நான் சொல்லலையே. ஆக்சுவலி நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ரெசல்மனியாவில் யாருக்கும் மேட்ச் வைப்பீங்க? இப்போது பார்லிமெண்ட்டை செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவரை காப்பாற்றுறதுக்காக, அதாவது பார்லிமெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக பிரான் பிரேக்கர் வருவாரா? பிரான் பிரேக்கர் வருவார் அப்படின்னா அவருடைய இன்ஜுரியோட நிலைமை என்ன? ஆக்சுவலி விஷன் டீம் ஆரம்பித்ததுலேருந்தே ஒவ்வொருத்தருக்கும் இன்ஜுரி ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்லிமெண்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம் போல் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரான் பிரேக்கர் தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டாரு. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பில் பிரான் பிரேக்கர் ஒரு மிஸ்ட்ரி மேன் அட்டாக் பண்ணார்ல, அது செத் ராலின்ஸ் அப்படிங்கிறத எலிமினேஷன் சேம்பரில் ரிவீல் பண்ணணும். அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கருக்கும் செத் ராலின்ஸ்க்கும் ஒரு மேட்ச் வைக்கணும் அப்படிங்கிறது பிளானு. இது ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிரான் பிரேக்கரும் ஃபஸ்ட்டு ரெசல்மனியாவில் ஒரு பெரிய மேட்ச் விளையாடுறாரு அப்படிங்கிற பேரும் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான் பிரேக்கர் விஷன் டீமில் இருந்தார், செத் ராலின்ஸ் கூட இருந்தார். கடைசியில் செத் ராலின்ஸுக்கே பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிட்டார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஸ்டோரி ஒன்றே போதும், ரெசல்மனியாக்கான பேக்கேஜ் வேறு லெவலில் இருக்கும். எல்லாருக்குமே இது பிடிச்சிருந்தது. ஆனால் பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக தூக்குறேன், நான் பலசாலி அப்படிங்கிறத நிரூபிக்கிறேன், ஆம்ஸை பெருசாகிறேன்னு சொல்லிட்டு வெயிட் அதிகமாக தூக்கி அவருக்கு ஹெர்னியா அப்படிங்கிற நோய் வந்துடுச்சு. ஹெர்னியானா குடல் இருக்கவங்க, உங்களுக்கும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வெயிட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு குடல் இறக்க வந்துடும். குடல் இறங்கி எங்கே போய் நிற்கும் தெரியுமா? நம்ம விதை பக்கத்தில் போய் நிற்கும். அந்த இடத்துல புதுசாக வந்து நிற்கும். விதை இருக்குது தெரியுமா? அந்த இடத்துல குடல் போய் நிற்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள். அதுதான் குடல் இறக்கும். குடல் இறங்கிடும். வயிற்றில் இருக்குது இறங்குனா அங்கே போய் தானே நிற்கும். வேறு வழியே இல்லை. அப்படிப்பட்ட இதுதான் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. வேறு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. சர்ஜரி பண்ணி பழைய பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்க. அதை தான் இப்போ பிரான் பிரேக்கருக்கு பண்ணியிருக்கிறாங்க. குடலை திருப்பி பழையபடி கொண்டு வந்துருக்குறாங்கன்னா அவருடைய இன்ஜுரி சீரியஸானது தான். ஓப்பன் சர்ஜரி தானே. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சண்டை போடணும் அப்படின்னா மினிமம் 3 months ஆகும். 3 months அப்படிங்கும்போது ரெசல்மனியாவையும் தாண்டிடும். ஆல்ரெடி பிரான் பிரேக்கர் 1 month ரெஸ்ட் எடுத்துட்டாரு. இன்னும் 2 months வேணும் அப்படிங்கும்போது ரெசல்மனியாவை கடந்துடும். கரெக்டு தானே? கரெக்டாக பேக்லாஷ் டைமில் தான் வருவார். ஸோ செத் ராலின்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்குமான ரெசல்மனியா மேட்ச்சு பொக்கையாயிருச்சு. இது நடக்காது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. ஆனால் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி இப்போது செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணது விஷன் டீம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு பக்கம் போகலாம். நம்ம பிரான்சன் ரீடு பக்கம் டபிள்யூபிள்யூ அதை தான் நினச்சிருந்தாங்க. சரி, பிரான் பிரேக்கர் போனாலும் போட்டு பிரான்சன் ரீடை நம்ம பலியாடாக்குவோம். ஏன்னா பிரான்சன் ரீடும் சேர்ந்து தான் செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணார். பிரான்சன் ரீட் அந்த விஷன் டீமில் உள்ளவர் இந்த ஸ்டோரியை நல்லா கொண்டு போய் ஒரு நல்ல மேட்ச் கொடுக்கலாம். ஆனால் அதுலேயும் சூனியம் வச்சுட்டாங்க. பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுடுச்சு. ஷோல்டர் இன்ஜுரி. நானும் சாதாரண இன்ஜுரின்னு பார்த்தா தலைவன் சர்ஜரியே பண்ணிட்டாருங்க. இப்போ செத் ராலின்ஸ்க்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டு அது சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதமாக ஒரு ரெஸ்ட் எடுத்தார். அதுக்கப்புறம் தான் இப்போ டபிள்யூபிள்யூக்கு வந்திருக்காரு. கைஸ், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சர்ஜரி பண்ணால் இப்போ எத்தனை நாள் ஆகும்? சர்ஜரி பண்ணாமல் இருந்தே 3 மாதம் ஆயிருக்குன்னா சர்ஜரி பண்ணியிருக்காருன்னா பிரான்சன் ரீட் வர்றதுக்கு கண்டிப்பாக 6 months மேலே ஆகும். 1 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அவர் வந்து இதுக்கப்புறமா அந்த விஷன் ஸ்டோரி லைனில் இன்வால்வ்மெண்ட் ஆக முடியாது. இனி பிரான்சன் ரீட் திருப்பி வரும்போது விஷன் டீம் இருக்குமானே தெரில, பார்லிமெண்ட் கூட இருப்பாரான்னு தெரில. எல்லாமே போயிடுச்சு, நாறிடுச்சு. என்னப்பா போனால் போகுது. ஆஸ்தின் தேரி இருக்காரே, லோகன் பால் கூட இருக்காருன்னா ஆஸ்தின் தேரி கூட எக்கச்சக்க மேட்ச் பார்த்துட்டோம். லோகன் பால் கூட ரெசல்மனியாலே பார்த்துட்டோம். இப்போ செத் ராலின்ஸ் இது ரெசல்மனியாவில் விளையாடினார்னா இப்போ ஃபேன்ஸோடைய கருத்து என்ன தெரியுமா? இதுக்கு நீங்கள் செத் ராலின்ஸை இன்ஜுரியிலே வச்சுருக்கோங்க, எதுக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்தீங்க? இதுதான் பல பேருடைய கருத்தாக இருக்கும்.
என்னப்பா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி லோகன் பாலுக்கும் ஆஸ்டின் தேரிக்கும் மார்க்கெட்டிங்கை டபிள்யூ வந்து அதிகமாக உருவாக்கலை. அந்த விஷன் டீமில் பிரான்சன் ரீட் மற்றும் பிரான் பிரேக்கர் அவங்க 2 பேரும் செத் ராலின்ஸுக்கு துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அதை பெருசாக கொண்டு போகலாம். இப்போ டபிள்யூ இதை வச்சுக்கிட்டு ரெசல்மேனியாவில் கொண்டு போக முடியுமா? கண்டிப்பாக மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டபிள்யூ பார்த்தீங்கன்னா வேறொரு கோணத்தில் இந்த மேட்சை கொண்டு போகலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், பால் ஹேமன் ப்ராக் லெஸ்னரை கூட்டிகிட்டு வரலாம். இப்போது செத் ராலின்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. பால் ஹேமன் யார்கிட்ட போவார்? பிரான் பிரேக்கரும் இல்லை, பிரான்சன் ரீடும் இல்லை. அப்போது கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னர் கிட்ட தான் போகணும். ப்ராக் லெஸ்னர் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு டேட் அண்ட் காலண்டரை வந்து சொல்லியிருந்தார். ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னர் வந்து போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக வந்திருப்பார். அவருடைய ஆப்பனண்ட் யாராக இருப்பான்னு பார்க்கும்போது டபிள்யூ வந்து அதில் ஒரு ட்விஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, ப்ராக் லெஸ்னர் வரும்போது நான் ஓப்பன் சேலஞ்சிங் விடுறேன், என்னுடைய ஓப்பன் சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிவிட்டு யார் வாரீங்க நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது ஒரு புதுசாக இருந்தது. ஏன்னா ஓபா ஃபெமியாக இருக்குமா, இல்லாட்டா வேறு யாராக இருக்குமா, குந்தராக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ அந்த லைனே இல்லை. ப்ராக் லெஸ்னர் ஒரு ஹீல் ரெஸ்லர் இருக்கார். ஸோ ஒரு ஃபேஸ் டர்ன் கூட தான் மோதுறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் ப்ராக் லெஸ்னர் நெக்ஸ்ட் வீக்குக்கு அடுத்த வீக் மண்டே நைட் ட்ராக் வராரு. அதாவது இந்த வாரம் நடக்குது மண்டே நைட் ட்ராக் முடிஞ்சிட்டுல, அடுத்த வாரம் வரமாட்டார். அதுக்கு அடுத்த வாரம் வந்து ப்ராக் லெஸ்னர் கண்டினியூவாக வர்றாரு. அப்படி வரும் பட்சத்தில் செத் ராலின்ஸை அட்டாக் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பால் ஹேமன் இப்போ ப்ராக் லெஸ்னர் கூட டைப்பில் இருக்கார், அது நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னர் செத் ராலின்ஸை அட்டாக் பண்ண வருவார். அப்படி அட்டாக் பண்ணும் பட்சத்தில் கிரேட்டஸ்ட் எவர் ரெசல்மேனியா மேட்சை நம்ம பார்க்கலாம். எஸ், ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் செத் ராலின்ஸ். ஆக்சுவலி இப்போது இந்த 2020க்கு அப்புறமா ரெஸ்லிங் பார்க்குறவங்களுக்கு செத் ராலின்ஸை பற்றி தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் முன்னாடி பார்க்குறாங்கல்ல 2018, நான்லாம் பார்த்தீங்கன்னா 2007 பார்க்கேன். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மேட்சை பற்றி நல்லாவே தெரியும். அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன். சிஎம் பாங்குக்கு பால் ஹேமன் துரோகம் பண்ணும்போது சிஎம் பாங்கு அடிக்கிறதுக்காக தான் கூட இருந்த கிறிஸ்டல் ஆக்ஸலையும் ரைபேக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க அந்த அளவுக்கு கிடையாது, சிஎம் பாங்கிற அளவுக்கு கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் பால் ஹேமன் சிஎம் பாங்கை அட்டாக் பண்ணதுக்காக கூட்டிகிட்டு வந்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ராக் லெஸ்னர். ஏன் அவர் கூட இருக்கிற ரைபேக், கிறிஸ்டல் ஆக்ஸல்லாம் ப்ராக் லெஸ்னர் மோதினதுக்கு அப்புறமா, அதாவது ஆஃப்டர் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா வந்து சிஎம் பங்கு கூட எக்கச்சக்க தடவை மோதிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஏன் மோதலைன்னா மார்க்கெட்டிங் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க மோதலை. ஆக்சுவலி கிறிஸ்டல் ஆக்ஸல், ரைபேக்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரி அளவுக்கெல்லாம் மேட்ச் போயிருக்குது அந்த டைமில். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு. இப்போது இதே ஸ்டோரியில் என்ன டபிள்யூ திருப்பி கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. பால் ஹேமன் செத் ராலின்ஸுக்கு துரோகம் பண்ணிட்டார். இப்போ செத் ராலின்ஸ் தனி மரமாக இருக்கார். அப்படி அட்டாக் பண்ணதுக்காக செத் ராலின்ஸை கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் நான் சொன்னேன் தெரியுமா, சிஎம் பாங்க் ப்ராக் லெஸ்னர், அந்த ஸ்டோரியை நடக்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிது. த பெஸ்ட்டாக பீஸ்டான்னு பார்க்கும்போது பீஸ்ட்டு தான் கண்டிப்பாக வந்து சிஎம் பாங்கை வீழ்த்திடுவார். ஏன்னா சிஎம் பாங்கெலாம் அப்போ இத்தனோண்டு தான் இருப்பார், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ செத் ராலின்ஸுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடந்ததுன்னா யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே பதிலாகவே இருக்கும். ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செத் ராலின்ஸ் அப்படிங்கிறத காட்டிடும் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலி செத் ராலின்ஸ் ஆர்கிடெக்டல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது த பீஸ்ட் அண்ட் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம்னா பீஸ்டையே ஸ்லேயர் பண்ணவர். பீஸ்ட் வேறு யாரும் கிடையாது, ப்ராக் லெஸ்னர். என்னப்பா புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோமன் ரெயின்ஸ் ப்ராக் லெஸ்னரை வீழ்த்ததுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் யாரோடைய ஹெல்ப்புமே இல்லாமல் ப்ராக் லெஸ்னரை பல முறை வீழ்த்தினவர் செத் ராலின்ஸு. ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெசல்மேனியாவில் மோதினதெல்லாம் விட்டுதில்லைங்க. நான் சொல்கிறது சிங்கிள்ஸ் மேட்சை ராயல் ரம்பிள் வெற்றி பெற்ற செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ப்ராக் லெஸ்னர் கூட மோதிருப்பார். ப்ராகுக்கு லோ ப்ளோ போட்டு 5 நிமிஷத்தில் ப்ராக் லெஸ்னரை வீழ்த்தி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியாவில் வின் பண்ணியிருப்பார். சரி, ஒருக்கா தானே, நெக்ஸ்ட்டு ரீமேட்ச் வந்துட்டுக்குமான்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச் வந்து சிங்கிள்ஸ் மேட்சாக சம்மர் ஸ்லாமில் நடந்தது. அதில் ப்ராக் லெஸ்னர் மீண்டும் சாம்பியன் ஆனார். அவர் மணி இந்த பேங்கை கேட்சிங் பண்ணி வின் பண்ணாருங்க இடைப்பட்ட நேரத்தில். அது சிங்கிள்ஸ் மேட்செல்லாம் நடக்கலை. செத் ராலின்ஸ் வீக்காக இருக்கிற இடத்துல அவர் வந்து கேஷிங் பண்ணி வின் பண்ணார். அதுக்கப்புறமா இதோடைய மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் ரீமேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்சில் மீண்டும் ப்ராக் லெஸ்னரை வீழ்த்தி செத் ராலின்ஸ், அந்த தெரியுமா லோ ப்ளோ, இந்த லோ ப்ளோவே கிடையாது, அல்டி பின்னி எடுத்துட்டார் ப்ராக் லெஸ்னரை. யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை செகண்ட் டைம் வின் பண்ணார். பீஸ்டையே தொடர்ந்து 2 தடவை சம்மர் ஸ்லாம் ரெஸ்ல்மேனியான்னு வின் பண்ண ஒரே ஆள் செத் ராலின்ஸ் தான்.
இப்போ ரோமன் ரெயின்ஸ் விட்டுட்டேன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது 2019 டைமில். அதுக்கப்புறமா தான் 2022 ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்படி 2 தடவை பீட் பண்ணார். ஆனால் பின்ஃபால் பண்ணி வின் பண்ணது இவர் தான், கண்டிப்பாக செத் ராலின்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சில் பிராக் லெஸ்னர் செத் ராலின்ஸை வீழ்த்தினது கிடையாது. அப்போது பிராக் லெஸ்னரை வீழ்த்தின பீஸ்ட் லேயர் செத் ராலின்ஸ், இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் வைக்கும்போது கண்டிப்பாக ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்கும். அண்ட் பிராக் லெஸ்னருக்கு இணையாக பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸுக்கு முன்னாடி சண்டை போட்டிருக்காரு. அவர் ஒரு பெரிய ரெஸ்லர் தான். இந்த தடவை ஒரு மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியிலும் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு WWE பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கும் செத் ராலின்ஸுக்கும் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் வைக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய மேட்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.